கூடிய ஸ்டூடெண்ட்டை தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறீங்க. தோடு போடக்கூடாது, ஷால் போடக்கூடாது, வாட்ச் போடக்கூடாது, ஷூ போடக்கூடாது, பேண்ட் சட்டையோட விட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அந்த அளவுக்கு செக் பண்ணுறீங்க. ஒரு குவாலிட்டியான டாக்டர்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரியான ரீசன் யாரும் சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. அதெல்லாம் கிடையாது. முடிஞ்சிடும் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 198லேருந்து 200க்குள்ளே உள்ளவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா கிடச்சிரும். அண்ட் 194லேருந்து 108 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸோட அந்த டோட்டல் கவுன்சிலிங்கே முடிஞ்சிடும். அண்ட் இது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே கிடையாது, ஓவரால் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையுமே இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இருந்துச்சு. இன்றைக்கி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுத்தவங்களே வந்து எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிடுறோம், திருப்பி நீங்கள் எழுதுங்க அப்படின்னீங்கன்னா அதே ரேங்க்கை அதே மார்க் அவங்களால எடுக்க முடியுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். அவங்கள்ட்ட போய் வாட் இஸ் நியூட்டன் லா, வாட் இஸ் திஸ் அப்படின்னு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கொஸ்டின் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. அதே அவங்கள்ட்ட வந்து ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு அந்த கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான கொஸ்டின் கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அதில் ரொம்ப திணறுவாங்க. ஆன கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 30லேருந்து 34 பேர் தான் ஆயிருக்காங்க. ஏன்னா கோச்சிங் சென்டர் தான் இதுக்கு மேஜரான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ற 100 பேருமே அப்போ பாஸ் பண்ணிடணும், 100 பேருக்குமே ஒரு சீட் கிடச்சிடணும், ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும். அப்படி இருக்கிறதுலே நம்ம இருக்கிறதுல எது பெட்டராக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் என்ன, அதை வந்து நம்ம எப்படி மாடிஃபை பண்ணி நம்ம எப்படி அடாப்ட் பண்ணி அந்த விஷயத்தை ஜம்ப் பண்ணி வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் கிட்டத்தட்ட 50 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஜேஇ மெயின்ஸு, ஜேஇ அட்வான்ஸு, அதுக்கப்புறம் கிளாட்டு, அதுக்கப்புறம் கியூட்டு. இந்த கியூட்டுங்கிறது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு உள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாம். பேர் தான் க்யூட்டாக இருக்கும், பட் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக. இது மாதிரி கிட்டத்தட்ட 50 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இந்த 50 என்ட்ரன்ஸ் எக்ஸாமே அப்போ வேண்டான்னு தானே சொல்லணும். எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நம்ம நீட் மட்டும் வேண்டான்னு சொல்கிறோம், மற்றதெல்லாம் பற்றி எதுவுமே பேசுகிறது கிடையாது.